சோ அதையும் பார்க்கணும். அது அதுவும் ரொம்ப பார்க்கணும். இப்போ முக்கியம். காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா தைக்கிறோம் இல்லையா? கஸ்டமைஸ்டு காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குல்ல. அதுக்கும் என்ன சப்போர்ட் பண்ணணும்? அதுக்கு 8 இருந்துச்சுன்னா அது சப்போர்ட் பண்ணாது. அப்ப 6 கூட வேற என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சரிங்களா? 5 சப்போர்ட் பண்ணா அந்த மாரி பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி நம்ம வந்து எல்லா நம்பரையும் வச்சு நம்ம பண்ணும்போது கரெக்ட்டான அவங்க ஃபீல்ட் எடுத்து குடுத்துரலாம். மத்தபடி 6ன்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6க்கு இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபோர்ட்ட குடுத்தோம்னா நம்ம அவங்க நெறைய வேல வாங்கலாம். அவரு கம்ஃபோர்ட் குடுக்கலன்னா, அவங்கள வேலைலாம் வாங்க முடியாது. அவங்க ஆட்டிட்யூட் எல்லாமே கீழ இறங்கிடும். அவங்க ஆரா எல்லாமே கீழ இறங்கிடும். ஏன்னா, அத அவங்க விரும்புறவங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ எத நம்ம விரும்புறோமோ, அத நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் நமக்கு அப்டின்னா, அது வந்து அங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் கோடும் வந்து நீங்க 6 கிட்ட நெறைய பேரு வந்து 6 கிட்ட தான் கத்துப்பாங்க. அந்த கோடு இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்டின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 6க்கு வந்து 5ம் சப்போர்ட் பண்ணும், 1ம் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் சப்போர்ட்டிங் ஒரு விஷயம் தான். ஸோ இது இப்படி இருக்கவங்கள வந்து அவங்க கூட வச்சுட்டு அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான விஷயங்களா இருக்கு. சூப்பர். 6ஆம் தேதி பொறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இதுல சொன்னீங்க. நெகட்டிவா இருந்துச்சு, மைனஸா இருந்துச்சு. 6 வந்து வேல்யூ கம்மியா இருந்துச்சு, வால்யூமு. அதோட சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த பொழுதுபோக்கு, இந்த கம்ஃபோர்ட், லக்ஸூரியஸ் இதுக்கே செலவு பண்ணி அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அழிச்சுருவாங்க. ஏன்னா, அதனால இருக்க முடியாது. அவங்க அப்படியே செலவு பண்ணி இருக்க ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க கீழ கூட வந்துருவாங்க. இது மைனஸ்ல இருந்துச்சுன்னா. ஸோ, அப்ப நம்ம எந்த நம்பர் இது கூட சப்போர்ட் பண்ணுது, இல்ல அது கூட சப்போர்ட்டிவ் நம்பர் இருந்தா சந்தோஷம். சப்போர்ட்டிவ் நம்பர் இல்லன்னா, சப்போர்ட்டிவ் நம்பர நம்ம கையில எடுத்துக்கணும். அது ஒண்ணு நேம்லயோ, இல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுலயோ ஒண்ணு கையில எடுத்துட்டா ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு முடியும். சூப்பர். 6ஆம் தேதி பொறந்தவங்க என்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? என்ன விஷயத்த எந்த நம்பர நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆமா. ரொம்ப தெளிவா நன்மையும், தீமையும் பெண்களால் அமையும்னா அது 6க்கு தான். சூப்பர் சார். சரிங்களா? அதனால அதாவது ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண்.